السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இல்லாமல்ல ஏகறைவனின் அருள் நம்மை எல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறையை தங்களது வாழ்க்கை நெறியாக ஏற்று நடந்த அனைத்து நல்லோர்கள் மீதும் சத்திய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதை உலகறியச் செய்வதற்காக இந்த மாநாட்டிலே கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் புதுக்கோட்டை மாவட்ட மாநாட்டிலே நாம் அனைவர்களும் ஒன்று குழுமி இருக்கிற இந்த தருணத்தில் ஏகத்துவமே எங்கள் உயிர் மூச்சு என்கிற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவனது மூச்சுக்காற்று எவ்வளவு அவசியமோ அதுபோல அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஏகத்துவ கொள்கை அவசியத்திலும் அவசியமான ஒன்று என்பதை விளக்குவதற்காக இந்த தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. எந்த கட்டத்தில் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து அவன் வெளிப்படுத்துகிற மூச்சு காற்று நின்று விடுகிறதோ அப்போதே அவன் மனிதன் என்கிற நிலையை தாண்டி வெறும் சடலம் என்கிற நிலையை அடைந்து விடுகிறான். அதுபோலத்தான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட இறை விசுவாசியாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய மூச்சு காற்றை போல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அல்லாஹுவை மட்டுமே நாங்கள் வணங்குவோம், அவனுக்கு மட்டுமே கட்டுப்படுவோம் என்கிற இந்த ஏகத்துவ கொள்கை மறுமையை விரும்புகிற ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய மூச்சுக்காற்றை போல சுவாசித்து இந்த கொள்கையிலேயே மரணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இறை தூதர்களும் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு எடுத்து சொன்ன பிரச்சாரம், தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொன்ன பிரச்சாரம், தங்களுக்கு தாங்களே வலியுறுத்தி கொண்டு அதன் தங்களுடைய வாழ்வில் கடைபிடித்துக் கொண்ட பிரச்சாரமும் இந்த ஏகத்துவம் தான். ஏகத்துவம் என்கிற இந்த கொள்கை இல்லாமல் எந்த ஒரு முஸ்லிமும் இருக்கவே முடியாது. ஏகத்துவ கொள்கை ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் இந்த கொள்கையை அவன் தன்னுடைய மூச்சு காற்றை போல சுவாசிக்கவில்லை என்றால் அவன் முஸ்லிம் என்கிற வட்டத்தை விட்டே வெளியேறி விடுகிறான். இஸ்லாமியர்களாகிய நம்மை பொறுத்தவரை நாம் அனைவர்களும் மறுமையை விரும்பக்கூடிய மக்களாகவும் அந்த மறுமை வாழ்க்கையிலே சுபனத்தில் கால் பதிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மக்களாகவும் இருக்கிறோம். அவ்வாறு நாளை மறுமை நாளில் நாம் அனைவர்களும் சுபனத்தில் கால் பதிக்க வேண்டும் என்றால் அதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமானது ஒரு தகுதி, நாம் எந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி பிடித்து அந்த ஏகத்துவ கொள்கைக்காக இந்த உலகத்தில் பல்வேறு விதமான துன்பங்கள் வந்தாலும் சரி அந்த துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு அவைகளை தாண்டி மரணம் வரையிலும் இந்த ஏகத்துவ கொள்கையை நேசிப்பது, மரணம் வரையிலும் இந்த ஏகத்துவ கொள்கையிலே பிடிப்போடும் பற்றோடும் இருப்பது, அதுதான் நாளை மறுமை நாளில் நம் அனைவர்களையும் சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாக்கியம்.
இந்த ஏகத்துவ கொள்கையை புரிந்து கொண்ட மக்கள் நிறைய பேர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை நிறைய பேர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும் என்கிற இந்த சிந்தனையும் பலரும் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சிந்தனையை கொண்டிருக்கிற மக்களிடத்தில் கூட பல்வேறு கட்டங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும் என்கிற இந்த ஏகத்துவ கொள்கையை பின்னுக்கு தள்ளிவிட்டு உலகியல் ரீதியான ஆதாயங்களுக்காக அல்லாஹுவை அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையை பின்னுக்கு தள்ளக்கூடிய அம்சத்தை பார்க்கிறோம். இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்படுவோம் என்கிற பிடிப்பிலிருந்து விலகி தங்களுடைய இறை நம்பிக்கையில் மிகவும் பலவீனமான நிலையில் காட்சியளிக்கக்கூடிய முஸ்லிம்களை அதிகமான அளவில் பார்க்கிறோம். அல்லது உண்மையான ஒரு தௌஹீத்வாதி ஏகத்துவ கொள்கையை உள்மூச்சாக நேசிக்கக்கூடிய உண்மையான ஒரு முஸ்லிம் இறை விசுவாசி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் இந்த ஏகத்துவ கொள்கையை ஒருபோதிலும் விட்டுக் கொடுக்கவே மாட்டான். இந்த கொள்கைக்காக உலகத்தில் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுப்பான். இந்த கொள்கைக்காக தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டுக் கொடுப்பான். இந்த கொள்கைக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டுக் கொடுப்பான். இந்த கொள்கைக்காக இந்த உலகத்தில் இருக்கிற அற்பமான பொருளாதாரங்களை விட்டுக் கொடுப்பான். அவ்வளவு ஏன் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக ஒவ்வொரு மனிதர்களும் நேசிக்கின்ற தங்களுடைய உயிரை கூட விட்டுக் கொடுப்பான். ஆனால் உயிரே போகின்ற தருணம் வந்தாலும் சரி இந்த ஏகத்துவ கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டான். அத்தகைய நிலையை அடைவதுதான் ஈமானிய உறுதி. அந்த நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு போதித்தார்கள். அந்த ஈமானிய உறுதியைத்தான் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் வலியுறுத்தினார்கள். இறைவனும் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மறுமை நாளில் கவலையும் அச்சமும் இல்லாத மக்கள் யார் என்று அல்லாஹ் விவரிக்கும் போது இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, எங்களது இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவனைத்தான் கட்டுப்படுவோம், அவன்தான் எங்களுடைய இறைவன் என்று உரக்க சொல்லி சும்மஸ்தகாமு, பிறகு அந்த கொள்கையில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், அவர்களிடத்தில் மலக்குமார்கள் வந்து விடுவார்கள். மலக்குமார்கள் அத்தகைய உறுதியான கொள்கை கொண்ட மக்களுக்கு மத்தியில் இறங்கி அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற சுவனத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள். இத்தகைய கொள்கையில் உறுதியான தன்மையை எவர்கள் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களாகிய நீங்கள் தான் சொர்க்கத்தில் கால் பதிப்பதற்கு தகுதி படைத்தவர்கள். அதன் காரணத்தினால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. இவ்வாறு மலக்குமார்களே அந்த உறுதியான கொள்கை கொண்ட சிங்கங்களுக்கு நற்செய்தி சொல்வார்கள் என்பதாக இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு, உண்மையான ஏகத்துவவாதி தன்னுடைய ஏகத்துவ கொள்கையில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்கிற அந்த கொள்கையில், அல்லாஹ்விற்கு மட்டுமே கட்டுப்படுவோம் என்கிற அந்த கொள்கையில் இத்தகைய உறுதியான தன்மையை வெளிப்படுத்துவார்கள். அந்த கொள்கைக்காக கொண்ட கொள்கைக்காக இந்த உலகத்தில் எதையும் இழப்பதற்கு தயாராகுவார்கள். கொண்ட கொள்கையை மாத்திரம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே பாராட்டுகிறான். அத்தகைய உறுதியான தன்மையை நாம் அடைந்து விட்டோமா? திருமறை குர்ஆன் எத்தனையோ பல நல்லோர்களின் வரலாறுகளை குறிப்பிடுகிறது, இறை தூதர்களின் வரலாறுகளை குறிப்பிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களின் வரலாறுகளை ஹதீஸ்களில் படிக்கிறோம். அவர்களெல்லாம் தாங்கள் கொண்ட ஏகத்துவ கொள்கையை எந்த அளவிற்கு நேசித்தார்கள், அந்த ஏகத்துவ கொள்கைக்காக எதையெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வரலாறுகளை படிக்கும் போது, திருமறை குர்ஆனின் வசனங்களை படிக்கும் போது இப்படிப்பட்ட உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேள்விப்படக்கூடிய, தம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்பேற்பட்ட உறுதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் மத்தியில் நடைபெற்ற போட்டியை திருமறை குர்ஆன் விவரிக்கின்றது. அந்த வரலாற்று செய்தியினை
சத்தியம் மேலோங்குவதற்காக இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரம் ஒட்டுமொத்த உலகத்திலேயும் ஓங்கி ஒலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் ஏற்படுத்திய சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குமான அந்த போட்டியிலே சூனியக்காரர்கள் தோற்று விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய உதவியினால் இறைவனினுடைய அற்புதத்தினால் ஜெயித்து விடுகிறார்கள். சத்தியம் அங்கே நிலை பெறுகிறது, ஜெயித்து விடுகிறது. இதை பார்க்கக்கூடிய சூனியக்காரர்கள் உடனடியாக நாம் செய்தது வெற்று சூனியம், மக்களை ஏமாற்றக்கூடிய போலி தந்திரம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டியது இறைவனின் அற்புதம். உண்மையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் தூதர்தாம் என்பதை அந்த சம்பவ இடத்திலேயே ஈமான் கொள்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடுகிற ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அற்புதத்தை பார்த்துவிட்டு சூனியக்காரர்கள் இறைவனுக்காக சஜிதாவிலே விழுந்து விடுகிறார்கள். காலு ஆமன்னா பி ரப்பி ஹாரூன வ மூசா, நாங்கள் மூசாவின் இறைவனை நம்பிக்கை கொண்டு விட்டோம், ஹாரூனின் இறைவனை நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று அந்த இடத்திலேயே நம்பிக்கை கொண்டு விடுகிறார்கள், ஈமான் கொண்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஈமான் கொள்ளக்கூடிய மக்களினுடைய மன உறுதியை பாருங்கள், ஈமானிய உறுதியை பாருங்கள். அவர்கள் கொண்ட கொள்கைக்காக எதையெல்லாம் அர்ப்பணிக்க அங்கு தயாராகிறார்கள். எப்போது சூனியக்காரர்கள் தங்களை ஈமான் கொண்டு விட்டதாக அறிவிக்கிறார்களோ அப்போது ஃபிரௌன் அவர்களை கடுமையான முறையில் எச்சரிக்கிறான். ஃபலவு கத்தியன்ன ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப், உங்களை நான் மாறுகால் மாறுகை வாங்கி விடுவேன். நான் சொல்வதற்கு முன்பாகவே நீங்கள் ஈமான் கொண்டு விடுகிறீர்களா? நான் தான் உங்களை மூசாவோடு போட்டி போடுவதற்காக அழைத்து வந்தேன், அவரை ஜெயிப்பதற்காக அழைத்து வந்த நீங்கள் அவர் காட்டிய அற்புதத்தை நம்பி அதை உண்மை என்று நம்பி ஈமான் கொண்டு விட்டீர்களா? நான் அனுமதி வழங்காமலேயே அவருடைய இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? இதை பார்த்து கொண்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ஃபலவு கத்தியன் ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப், உங்களை மாறுகால் மாறுகை வாங்குவேன். வலவு சல்லிபன்னக்கும் ஃபி ஜுதூஇன் நக்ல், பேரிச்ச மரங்களின் அடிப்பாகத்தில் உங்களை சிலுவையில் அறைவேன், கடுமையான முறையில் உங்களை தண்டிப்பேன், உங்களை விட்டு வைக்க மாட்டேன் என்று ஃபிரௌன் அப்போது நம்பிக்கை கொண்ட சூனியக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். ஈமான் கொள்வதற்கு முன்பு அவர்கள் சூனியக்காரர்களாக இருந்தார்கள், மக்களை ஏமாற்றுகிற ஏமாற்றுக்காரர்களாக இருந்தார்கள். எப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அற்புதத்தை கண்ணெதிரே பார்த்து விசுவாசம் கொண்டு விட்டார்களோ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டார்களோ, அந்த வினாடியில் அவர்களுக்கு பாய்ச்சப்பட்ட ஈமான், அந்த ஈமானிய உறுதி அவர்களை பேச வைக்கின்றது. எப்படி? லன் உஸிரக அலா மா ஜாஅனா, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய இந்த அத்தாட்சியை விட உனக்கு ஒருபோதிலும் முன்னுரிமை வழங்க மாட்டோம். அல்லாஹ் எங்களுக்கு கண்ணெதிரே பல அத்தாட்சிகளை காட்டியிருக்கிறான், மூசாவின் வாயிலாக அத்தாட்சியை காட்டியிருக்கிறான். இதை நம்புவதை தவிர்த்து எங்களுக்கு வேறு வழி இல்லை. இவற்றை நம்பாமல் உன்னை ஒருபோதும் நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் அல்லாஹ்வை தேர்வு செய்து விட்டோம் என்பதை அவர்கள் சொல்வதோடு குறிப்பிடுகிறார்கள். ஃபக்லிமா அன்த கால், என்ன பயமுறுத்துற, என்ன பூச்சாண்டி காட்டுற, பேரிச்சம்பாலையில் அடியில் எங்களை சிலுவையில் அறைவேன் என்று பயமுறுத்துகிறாயா? எங்களை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறாயா? எங்களுடைய தலை துண்டிக்கப்படும் என்று தீர்ப்பளிக்கிறாயா? ஃபக்லிமா அன்த கால், நீ எப்படி தீர்ப்பளிக்க வேண்டுமோ அப்படியே தீர்ப்பளித்துக் கொள். இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தில் தானப்பா நீ தீர்ப்பளிப்பாய். உன்னுடைய தீர்ப்பு அற்பமான அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் மட்டும்தான். நாளை மறுமை நாளில் நீ தீர்ப்பளிக்க போவதல்ல, உனக்குத்தான் தீர்ப்பு சொல்லப்படும். நாளை மறுமை நாளில் எனக்கு தீர்ப்பளிப்பது என்னுடைய இறைவன் ரப்புல் ஆலமீன். நான் இப்போது எந்த இறைவனை நம்பிக்கை கொண்டேனோ அந்த மூசாவின் இறைவன் தான் எனக்கு தீர்ப்பளிப்பான். அந்த நாளில், அந்த மறுமை நாளில் நான் வெற்றி பெறுவதாக இருந்தால் எனக்கு இந்த கொள்கை தேவை. அதன் காரணத்தினால் என்னுடைய தலை துண்டித்து போனாலும் பிரச்சனை இல்லை, என்னை நீ கொன்று விட்டாலும் பிரச்சனை இல்லை.
எங்களுடைய உயிர்களே போனாலும் சரி, நாங்கள் கொண்ட இந்த ஏகத்துவ கொள்கையை ஒருபோதிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சூளுரைக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். இங்கே அமர்ந்திருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நாம் எல்லாம் எப்படியெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறோம். காலம் காலமாக முஸ்லிம்கள் என்று மாறுதட்டிக் கொள்கிறோம். பரம்பரை முஸ்லிம் என்று பெருமை அடித்துக் கொள்கிறோம். ஆனால் அப்படி காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக முஸ்லிமாக இருந்தும் நம்முடைய ஈமானிய உறுதி என்ன? இதோ இந்த சூனியக்காரர்கள் அப்போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அற்புதத்தை கண்ணெதிரே காண்கிறார்கள். அப்போதுதான் நம்பிக்கை கொண்டதாக வார்த்தையை உதிர்த்தார்கள். மறுகணம் அவர்களுடைய உள்ளத்தில் பாய்ச்சப்பட்ட புது ஈமான் எப்பேற்பட்ட உத்வேகத்தை அளிக்கின்றது, எப்படிப்பட்ட உறுதிமிக்க வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் கூட நாம் எல்லாம் வெட்கி தலை கூடிய வேண்டிய அளவிற்கு அவர்கள் தங்களுடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்தினார்களா இல்லையா? ஆனால் காலம் காலமாக முஸ்லிம்கள், பரம்பரை பரம்பரையாக முஸ்லிம்கள் என்று பெருமை அடிக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் மலிந்து கிடக்கிற அற்பமான பல்வேறு ஆசைகளுக்காக வேண்டி நம்முடைய ஈமானிலே வளைந்து போகின்றோமா இல்லையா? யோசித்து பாருங்கள். பொருளாதாரத்திற்காக நம்முடைய இறை நம்பிக்கையை விட்டுக் கொடுக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள். மார்க்கம் பொருளாதாரத்திலே பல்வேறு வரம்புகளை விதிக்கின்றது. இவைகள் தான் உனக்கு அனுமதிக்கப்பட்டது, இந்த வகையில் பொருளாதாரத்தை திரட்டுவது உனக்கு தடை செய்யப்பட்டது என்று ஹலால் என்றும் ஹராம் என்றும் பல்வேறு சட்ட விதிமுறைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. வட்டி அடிப்படையில் பொருளாதாரத்தை திரட்டுவது ஹராம். அநியாயமான முறையில் வரதட்சணை என்கிற பெயரில் பெண்களிடமிருந்து பொருளாதாரத்தை அபகரிப்பது ஹராம். பிறருடைய பொருட்களை திருடுவது ஹராம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலான பொருளாதார தடைகள் இருக்கின்றது. பரம்பரை பரம்பரையான முஸ்லிம் என்று பெருமை அடிக்கிற நாம் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை கடைபிடிக்க வேண்டிய இது போன்ற காரியங்களில், நம்முடைய ஈமானிய வலிமையை வெளிப்படுத்த வேண்டிய இது போன்ற சந்தர்ப்பங்களில் எப்படி நடந்து கொள்கிறோம்? வட்டியில் விழுந்து விடுகிறோமா இல்லையா? தவறான முறையில் பொருளாதாரத்தை ஈட்டி விடுகிறோமா இல்லையா? பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற தௌஹீதை பின்னுக்கு தள்ளி விடுகிறோமா இல்லையா? இதுதான் ஒரு பரம்பரை முஸ்லிம் செய்ய வேண்டிய காரியமா? வட்டியிலேயே உழன்று கொண்டிருப்பதும் அல்லது வட்டியை ஒரு பாவமாகவே கருதாமல் இருப்பதும் ஒரு பரம்பரை முஸ்லிம் செய்யக்கூடிய ஒரு காரியமா? அது மறுமையை விரும்பக்கூடிய ஒரு முஸ்லிம் வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்தில் ஈடுபடுவானா? பிறருடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்படுவானா? இந்த பொருளாதாரங்களை நாம் கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்கே போனது நம்முடைய இறை நம்பிக்கை? எங்கே போனது நம்முடைய தௌஹீத்? தௌஹீத் தௌஹீத் என்று மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவ்வாறு பிரச்சாரத்தில் மக்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட பொருளாதார விஷயங்களில் சரிவிடக்கூடிய நிறைய பேர் உண்டு. ஒரு வாகனத்தை வாங்கும் போது, புதிதாக ஒரு காரையோ ஒரு பைக்கையோ வாங்கும் போது வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். ஒரு வீட்டை கட்டும் போது வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட தவறான அடிப்படையிலான பொருளாதாரத்தில் ஈடுபடும் போது அல்லது இதுவெல்லாம் மார்க்கத்தில் ஹராம் என்று உரைக்கப்படும் போது அதை ஒரு பாவமாகவே கருதாத சூழ்நிலை எல்லாம் முஸ்லிம்களிடத்தில் உண்டு. இதுதான் தௌஹீத் நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றமா? இதுதான் நம்முடைய ஈமானிய உறுதியா, வலிமையா? இப்போது நம்மையும் அந்த சூனியக்காரர்களையும் ஒரு சேர இரண்டு தட்டில் உட்கார வைத்து பாருங்கள். பரம்பரை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்மிடத்தில் இத்தகைய ஈமானிய உறுதி இல்லை. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கணப்பொழுதில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உறுதி பார்க்கும் போது மலைத்து போகின்றோம். அந்த ஈமானிய உறுதியைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அவர்களுக்கு தான் அல்லாஹ் மறுமை நாளில் சொர்க்கத்தை தயாரித்துள்ளான். இது போன்ற எத்தனை சம்பவங்கள் வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே
திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு இறை தூதர்களின் வரலாறு போக நபிகள் நாயகம் காலகட்டத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களின் வரலாறுகளிலேயும் நம்முடைய ஈமானின் வலிமையை உரசி பார்க்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய விருப்பமிகு தோழர் அபூதர் அல் கிஃபாரி, அந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த வரலாற்றை நாம் அறிந்து கொண்டிருப்போமையானால் நிச்சயமாக நம்முடைய ஈமானினுடைய அளவீடு ஒரு படி மேலே செல்லும். இப்போது இருக்கிற வலிமையை விட கடுமையான, இதை விட அதிகமான வலிமையை கண்டிப்பாக பெற்றே தீர்வோம். நம்ம அனைவர்களின் ஈமானுக்கும் புது ரத்தம் பாய்ச்சக்கூடிய அற்புதமான வரலாறு அபூதர் அல் கிஃபாரி இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு. என்ன ஆனது? எப்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவர் இஸ்லாத்தை ஏற்ற பின்னணி என்ன, வரலாறு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே துவக்கமாக தூது பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம். அப்போது மக்காவிற்கு அருகாமையில் இருக்கிற அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் நபிகள் நாயகத்தின் பெயரை கூட முழுமையாக அறிந்திருக்கவில்லை. வெறும் ஒரு வரி செய்தியை மாத்திரம்தான் அறிந்து வைத்திருக்கிறார். என்ன ஒரு வரி செய்தி? மக்காவிலே ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் என்ன, வரலாறு என்ன, அவருடைய மொழி பாண்டித்துவம் என்ன, ஒன்றும் தெரியாது. மக்காவில் ஒருவர் இருக்கிறார், அவர் அல்லாஹ்விடமிருந்து தமக்கு செய்திகள் வருவதாக சொல்கிறார். அப்படி என்ன செய்தியை சொல்கிறாரு? அவர் சொல்லுகிற செய்திகளுடைய நேர்மை என்ன என்று அறிந்து கொள்வதற்காக தம்முடைய சகோதரரை அனுப்பி வைக்கிறார். தான் சகோதரர்கிட்ட சொல்லி, மக்காவுல போய் பாரு, யாரோ ஒருவர் தன்னை இறை தூதர் என்று சொல்கிறாராம், அல்லாஹ்விடமிருந்து செய்திகள் தமக்கு வருவதாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறாராம், அவர் என்ன பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் என்று அறிந்து விட்டு வா என்று தம் சகோதரரை அனுப்பி வைக்கிறார். அவரும் போறார், நபிகள் நாயகத்தை சந்திக்கிறார், பேசி பார்க்கிறார். அதிலிருந்து அவர் சிலவற்றை விளங்கிக் கொண்டு அபூதர் அல் கிஃபாரி என்கிற தம்முடைய சகோதரிடம் வந்து குறிப்பிடுகிறார். அபூதர் அவர்களே, நீங்கள் சொன்ன நபரை நான் போய் சந்தித்தேன், அவரோடு பேசி பார்த்தேன். பேசி பார்த்த வகையில் அவர் மக்களுக்கு நன்மையை ஏவுகிறார், தீமையை தடுக்கிறார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிடுகிறார். உடனே அபூதர் அவர்கள், நீ சொல்லுகிற இந்த தகவல் எனக்கு போதாது, நீ போதுமான தகவலை சொல்லிவிடவில்லை, நானே களத்தில் இறங்குகிறேன், அந்த மனிதரை பற்றி நானே நேரில் சென்று விசாரிக்கிறேன் என்று தம்முடைய பயணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துவிட்டு மக்காவிற்கு செல்கிறார். மக்காவுக்கு வந்தாச்சு. ஆனால் வந்தாலும் கூட அருகில் இருக்கிற நபர்களிடம் நபிகள் நாயகத்தை பற்றி விசாரிப்பதற்கே பயம். எப்படி விசாரிப்பது? அப்போதைய கால சூழ்நிலை, புதிதாக தம்மை இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் கடுமையான முறையில் அல்லல் படுகிற சந்தர்ப்பம். முஸ்லீம் என்று தம்மை வெளிப்படுத்தினாலே பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாக்கப்படுகிற ஒரு நேரம். அப்படிப்பட்ட துன்பமான காலகட்டத்தில் அவர் மக்காவிற்கு வந்த காரணத்தினால் விசாரிப்பதற்கு அஞ்சுகிறார், பயப்படுகிறார். யாரிடத்தில் விசாரிப்பது? அதன் மூலம் நமக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டு விட்டால் சொல்லவே வேண்டாம். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களை பத்தி விசாரிக்கிற இடத்துல போய் முகம்மது பேச்சத்தான் தூங்குவாரு, அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் என்னன்னு கேட்பாங்க. அது மாதிரியான காலகட்டத்தில் சந்தர்ப்பத்தில் போய் நாம எப்படி விசாரிப்பது, யாரிடத்தில் விசாரிப்பது என்று தயங்கி கொண்டே நின்று விடுகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். முதல் நாள் சந்தித்தார்கள், ஊருக்கு புதிதாக இருக்கிறது என்று விசாரித்து விட்டு தம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். அதே போல இரண்டாவது நாளும் குறிப்பிட்ட இடத்திலேயே சந்திக்கிறார்கள். இன்னும் ஆள் ஊருக்கு புதுசா இருக்கு, நீங்க யாரையோ பார்க்க வந்திருக்கிறீங்க, நீங்க பார்க்க வந்த ஆளை இன்னும் சந்திக்கவில்லையா, யாரை சந்திக்க வந்தீர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. பயந்து கொண்டே நடுங்கிக் கொண்டே குறிப்பிடுகிறார் அபூதர் அவர்கள். அலி அவர்களிடத்திலே நபிகள் நாயகத்தை பற்றி விசாரிக்கிறார், தாம் வந்த நோக்கத்தை சொல்கிறார், ஆனால் பயந்து கொண்டே சொல்கிறார். நான் சொல்றேன், வந்த நோக்கத்தை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன், ஆனால் நீங்கள் யாரிடத்திலேயும் நான் சொல்லுகிற தகவலை சொல்லிவிடக் கூடாது. நான் சொல்லுகிற இந்த தகவலை நீங்கள் மறைத்து விட வேண்டும். மறைப்பதாக இருந்தால் சொல்லுகிறேன், யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க எதுக்கு வந்தீங்க,
இல்ல ஒருவர் தம்மை அல்லாஹ்வின் தூதர் என்று அறிவித்திருக்கிறார், அவரை விசாரிப்பதற்காக வந்தேன், அவரை சந்தித்து பேசுவதற்காக வந்தேன். நல்ல வேளை என்கிட்ட கேட்டீங்க. நாங்கெல்லாம் முஸ்லீம் ஒரு அணிதான், ஒரு குரூப் தான். நீங்கள் யாரை சந்திப்பதற்காக வந்தேன் என்று குறிப்பிடுகிறீர்களோ அந்த இறை தூதரின் இல்லத்திற்கு தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று பின்னால் வாருங்கள். என் பின்னால வாங்க, நான் போய்கிட்டு இருக்கிறேன், என் பின்னால் அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்று ரசூலுல்லாஹ்வுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து சென்று ரசூலுல்லாஹ்வோடு அருகாமையில் அமர்ந்து அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் நபிகள் நாயகத்திடம் இஸ்லாத்தை பற்றி கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாருங்கள். இஸ்லாம் என்றால் என்ன, அதன் கொள்கைகள் என்ன, நீங்க எந்த கொள்கை கோட்பாடுகளை மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கிறீர்கள், எதை நோக்கி அழைத்து பிரச்சாரம் செய்கிறீர்கள், எனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அபூதர் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்து விசாரித்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் அபூதர் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி விளக்கம் சொல்லுகிறார்கள். எல்லா விதமான விளக்கத்தையும் கேட்டு திருப்தி அடைந்ததற்கு பிறகு அந்த சபையிலேயே அல்லாஹ்வின் தூதரின் கரத்தை பற்றி பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். பாங்க இடைவெளி. பாங்க சொல்லப்பட்ட பிறகு 6:20 பயான் முடிஞ்ச பிறகு உள்ளூர் மக்கள் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் 10 நிமிஷத்துல 6:20 6:30 தொழுதுக்குங்க. வெளியூர் வாசிகள் கசுரஜமா இருக்கிறதுனால நீங்க மொத்தமாக பயான் முடிஞ்ச பிறகு நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் கசுரஜமா செய்து வெளியூர் மக்கள் தொழுது கொள்ளலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், الله أكبر، الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله، أشهد أن محمدا رسول الله، حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. அந்த இடத்திலேயே அல்லாஹ்வின் தூதருடைய கரத்தை பற்றி பிடித்து கலிமாவின் வாசகத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் அபூதர் அல் கிஃபாரி அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார்கள். அபூதர் அவர்களே, உக்தும் ஹாதல் அம்ர, இந்த விஷயத்தை உங்களுக்குள்ளேயே மறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இஸ்லாத்தில் இணைந்த இந்த தகவலை யாருக்கும் தெரிவித்து விட வேண்டாம், உங்களுக்குள்ளேயே மறைத்துக் கொள்ளுங்கள். நிலைமை தற்போது மோசமாக உள்ளது. உங்கள் ஊருக்கு திரும்ப சென்று விடுங்கள், மக்காவில் நீங்கள் இருக்க வேண்டாம். எப்போது இந்த மக்கமா நகரத்தில் நாம் வலிமை பெறுகிறோம் என்று தெரிகிறதோ அந்த தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் மக்காவிற்கு வந்தால் போதும். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற இந்த தகவலை மறைத்து உடனடியாக மக்காவை விட்டு வெளியேறி உங்கள் ஊருக்கு செல்லுங்கள், பாதுகாப்பாக சென்று விடுங்கள், யாருக்கும் இந்த தகவலை சொல்ல வேண்டாம் என்று தனிப்பட்ட முறையில் அபூதர் அல் கிஃபாரி அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்கிறார்கள். இது போன்றது ஒரு அறிவுரை நமக்கு சொல்லப்பட்டிருக்குமையானால், அப்படியா, நல்ல வேளை தகவலை சொன்னீங்க, ஊர்ல ரொம்ப கலவரமா இருக்குங்கிறீங்களா, அடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களா, நல்ல வேளை சொன்னீங்க, இப்ப மறுவேளை டிக்கெட் போட்டு ஊருக்கு கிளம்பிடுவல்ல. இந்த பதில் நம்மிடத்திலிருந்து வந்திருக்கலாம், ஆனால்
அபூதர் அவர்கள் நபியத்தில் நாம் செய்கிற பிரச்சாரத்திற்காக என்னென்ன துன்பங்களை சந்திக்கிறோமோ அவைகளும் இறை தூதர்கள் சந்தித்தார்களே அவைகளும் ஒன்றா? இரண்டையும் ஒரே தட்டில் ஒப்பிட்டு பார்க்க இயலுமா? யோசித்து பாருங்கள். சில சகோதரர்கள் நினைக்கலாம், நாமும் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளும் தானே துன்பங்களை தாங்கிக்கிட்டு இருக்கிறோம், அடி உதைகளை வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்படியான மிதப்பான எண்ணத்தில் நாம் இருப்போமேயானால் இந்த வரலாறுகளை தயவு செய்து நம்முடைய நினைவில் கொண்டு வந்து இவர்கள் பட்ட துன்பத்திற்கு நம்முடைய துன்பம் கால் தூசிக்கு சமம் என்கிற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். அதுபோல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையிடத்தில் தாம் கொண்ட ஏகத்துவ கொள்கைக்காக எதையும் அர்ப்பணிப்போம் என்கிற அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருக்கின்றதா என்று யோசித்து பார்த்தால் பலரிடத்தில் இல்லை என்கிற விடைதான் வருகிறது. ஆரம்ப கால தௌஹீத் சகோதரர்கள் இன்றைக்கு ஏதோ இந்த ஏகத்துவ கொள்கையை ஆயிரக்கணக்கான மக்களினுடைய உதவியோடு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறோம். இன்றைக்கு நம்மை பெரும் அளவில் யாரும் எதிர்த்து விட முடியாது. அப்பேற்பட்ட மக்கள் சக்தியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒரு 30 வருடம் பேக் போங்க, இப்ப ஆயிரக்கணக்கான மக்களினுடைய முன்னிலையில் இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம். காவல்துறையினுடைய பாதுகாப்போடு இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம். காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு இந்த பிரச்சாரத்தை செய்கிறோம். இது இப்போதுள்ள வளர்ச்சி நிலை. இதை அப்படியே ஒரு புறம் ஓரமாக வைத்துவிட்டு ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக சென்று பாருங்கள். கால சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றி பாருங்கள். அப்போதைய காலகட்டத்தில் இந்த கொள்கையை சொல்வது எவ்வளவு சிரமமான விஷயம். அப்போது இஸ்லாம் என்றாலே என்னவென்று விளங்கி வைத்திருந்தார்கள். இஸ்லாம்னாலே அந்த பக்கம் தர்கா தான். முஸ்லிம்களிடத்துல போய் இஸ்லாம்னா என்னன்னு கேளுங்க. இஸ்லாம்னா தர்காவுக்கு போறது, இஸ்லாம்னா அங்க போய் விளக்கேற்றுவது, இஸ்லாம்னா அவுலியாக்களுக்கு மரியாதை செய்வது, இஸ்லாம் என்றால் மொட்டை அடிப்பது, இஸ்லாம் என்றால் தர்காக்களை கட்டி உண்டியல வைத்து அங்க போய் காசு போடுவது, இஸ்லாம்னா நாகூர் அனிபா பாட்டை பெருநாளுக்கு தவறாம போட்டுவது, இஸ்லாம்னா மௌலிது ஓதுவது, இஸ்லாம் என்றால் மீலாது விழா கொண்டாடுவது, இவைகளைத்தான் இஸ்லாம் என்றே நினைத்திருந்தார்கள். இஸ்லாத்திற்கு வேறு பதத்தையே விளக்கத்தையே அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அப்படிப்பட்ட சமூகத்தில் இவ்வளவு பெரிய மக்கள் திரள் இல்லாமல், காவல்துறையின் உதவி இல்லாமல், அவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல், ஏன் பின்னணியில் கூட பெரிய அளவில் எண்ணிக்கை இல்லாமல் தனி ஒரு நபராக 5-6 நபர்களாக இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்வதென்றால் அதன் பின்னணியில் எப்படிப்பட்ட தியாகங்கள் மறைந்திருக்கிறது. சாதாரணமான விஷயமா? இன்றைக்கு தௌஹீத் பிரச்சாரம் சாதாரணமாகிவிட்டது. இதோ எனக்கு முன்பாக எத்தனையோ பல சிறுமிகள் சிறார்கள் அழகான முறையில் பிரச்சாரம் செய்தார்கள். இது இங்கே மட்டுமல்ல, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலேயும் நம்முடைய சின்னஞ்சிறிய சிறார்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நெஞ்சு நிமிர்த்தி அசத்தியத்தில் உள்ளவர்களை அழைக்கிறார்கள். தம்மா துண்டு பொடியெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்தை விளங்கிக் கொண்டு 7 வருடம் படித்தோம் பட்டம் பெற்றோம் என்று தங்களை தாங்களே மேதாவிகளாக நினைக்கக்கூடிய அசத்தியவாதிகளை விவாதத்துக்கு அழைக்கிறார்கள். நம்ம மனசாவில மக்தப் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வாடா 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 வந்து பாருடா என்று விவாதத்திற்கு அழைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி நிலை. இதுவே 30 வருஷத்துக்கு முன்னால விவாதம்ங்கிறது சாதாரணமா? தௌஹீதை எடுத்து சொல்வது சாதாரணமா? அதனால் எதிர்கொள்கிற விளைவுகளை தனி ஒரு நபராக அல்லது 5-6 நபர்களாக எதிர்கொள்ள முடியுமா? அப்படித்தானே நம்முடைய ஜமாத்தின் மூத்த தாய்கள் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். அவர்கள் செய்த பிரச்சாரத்தின் அறுவடையைத்தானே இப்போது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அவரிடத்தில் எத்தகைய தியாக மனப்பான்மைகள் இருந்திருக்கும், எத்தகைய துன்பங்களை நம்முடைய சமுதாயத்தாரிடம் இருந்து எதிர்கொண்டிருப்பார்கள். அவற்றையெல்லாம் நம்மை போன்ற இளம் தலைமுறையினர்கள் யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து அதை பாடமாக பெற்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தியாக மனப்பான்மையையும் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த தௌஹீதிற்காக எதையும் அர்ப்பணிக்கிற மனப்பான்மையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தௌஹீது கொள்கைதான் ஃபர்ஸ்ட். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதுதான் பிரதானம்.
இந்த கொள்கைக்காக உலகத்தையே நான் இழப்பேனே தவிர உலகத்தை பெறுவதற்காக இந்த கொள்கையை இழக்க மாட்டேன் என்று சூளுரைக்க வேண்டும். இறுதியாக உங்களுக்கு மத்தியில் ஒரு வரலாற்று செய்தியினை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்வை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். தம்முடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்கிறார். நபிகள் நாயகத்திற்கு பிரிதொரு நாளில் பொருளாதார குவியல்கள் வருகிறது. அந்த குவியல்களில் ஒரு பங்கை புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த கிராமவாசிக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கிராமவாசி நபிகள் நாயகம் கொடுத்தனுப்பிய பொருளாதாரத்தை வாங்க மறுக்கிறார். இது நபிகள் நாயகம் உங்களுக்கு தந்தார்கள் என்று சொல்லியதற்கு பிறகும் இல்லை, இந்த பொருளாதாரத்தை நான் வாங்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அல்லாஹ்வின் தூதரை நேரடியாக சந்தித்து, நீங்கள் ஏன் இந்த பொருளாதாரத்தை எனக்கு கொடுத்து அனுப்பினீர்கள்? எதற்காக தந்தீர்கள்? என்ன நினைத்து இந்த பொருளாதாரத்தை என்னிடத்தில் தந்தீர்கள்? உங்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டேன் என்றால், நீங்கள் சொல்லிய இறைவனை என்னுடைய இறைவனாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் இந்த பொருளாதாரம் கிடையாது. நாளை மறுமை நாளில் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக என்னுடைய உயிர் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். என்னுடைய கொள்கையின் உறுதி வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்குத்தான் உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்குத்தான் இந்த மார்க்கத்தில் நான் என்னை இணைத்துக் கொண்டேன். அது தவிர நீங்கள் தருகிற அற்பமான பொருளாதாரத்திற்காக அல்ல என்று மறுக்கிறார். ரசூலுல்லாஹ் முன்னாலேயே இப்படி பேசுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியினுடைய பேச்சை கேட்டுவிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அப்படியா, இந்த காசு பணத்துக்கு நீங்க வரலையா? உங்க உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் வந்துள்ளீரா? நீங்கள் வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலிருந்து வந்திருக்குமே, ஆனால் அல்லாஹ் இதை உண்மைப்படுத்துவான் என்று ஒரு வார்த்தையில் அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய பேச்சை முடித்துக் கொண்டார்கள். உள்ளத்திலிருந்து தான் பேசுறீங்களா, இல்ல வாய்ச்சவடால் விடுகிறீரா? உள்ளத்திலிருந்து நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பீர்களே, ஆனால் அல்லாஹ் நீங்கள் சொல்லிய வார்த்தைகளை உண்மைப்படுத்துவான். சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. பிரிதொரு சந்தர்ப்பம், ஒரு போர் நடைபெறுகிறது. அந்த போரில் பங்கேற்ற பல்வேறு நபித்தோழர்கள், கொல்லப்பட்ட நபித்தோழர்களின் சடலங்கள் ரசூலுல்லாஹுடைய பார்வைக்கு கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நபித்தோழர்களின் உடலையும் பார்வையிடுகிறார்கள். இந்த கிராமவாசி நபிகள் நாயகத்திடம் பேசும்போது ஒரு தகவலை சொல்லியிருந்தார். என்ன தகவலை சொல்லியிருந்தார் என்றால், நான் சாதாரணமான முறையில் மரணிக்க கூடாது, அல்லாஹ்வுக்காக நடைபெறுகிற போரில் எதிரிகளின் படையிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அம்பு இதோ இந்த தொண்டை குழியில் தைத்து நான் மௌத்தாக வேண்டும், அந்த நிலையில் தான் நான் மரணிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் சடலங்களை பார்க்கிறாங்க. ஒரு சடலம், ஒரு ஜனாசா, அந்த ஜனாசாவின் தொண்டை குழியில் அம்பு பாய்ச்சப்பட்டிருக்கிறது. பார்த்த உடனே ரசூலுல்லாஹுக்கு இந்த பேச்சு நினைவிற்கு வருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே மாதிரி சாகணும்னு நம்ம கிட்ட ஒருத்தர் சொன்னாரே, தான் இப்படித்தான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று தம்முடைய ஆசையை, தம்முடைய எண்ணத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்தினாரே, ஒருவேளை அவரா இருக்குமோ என்று சந்தேகத்தோடு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஹுவ அன்றைக்கு நம்மிடத்தில் பேசினாரே, இப்படியே மௌத்தா போகணும்னு சொன்னாரே, அவர்தான் இவரா? சொன்ன மாதிரியே தொண்டைக்குழியில் அம்பு பாய்ச்சப்பட்டிருக்கிறது, இவர் அவர்தானா என்று சஹாபாக்களிடம் கேட்க, சஹாபா பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சந்தேகமே இல்லை, இவர் அதே கிராமவாசி தான். உங்களிடத்தில் நீங்கள் கொடுத்த பொருளாதாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான் அல்லாஹ்வை நேசிப்பதற்காக இந்த கொள்கையில் இணைந்து கொண்டேன், அல்லாஹ்விற்காக என்னுடைய உயிரை அர்ப்பணிக்க இந்த மார்க்கத்தில் வந்திருக்கிறேன் என்று பேசினாரே, அவர்தான் இவர், சந்தேகமே வேண்டியதில்லை என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கண நேரம் கண் கலங்கி வானத்தை நோக்கி பார்த்து, இறைவா, ஹரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலிக், இவர் உன்னுடைய பாதையில் அர்ப்பணிப்பதற்காகவே வந்திருக்கிறார். ஃபகுதில ஷஹீதன், அவ்வாறே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஃபஅன ஷஹீதுன் அலா தாலிக், நான் இதற்கு சாட்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரின் தியாகத்திற்கும் அவருடைய கொள்கை உறுதிக்கும் அல்லாஹ்வின் தூதர் பொறுப்பேற்கிறார்கள்.
எப்பேற்பட்ட உறுதி? அவருடைய கொள்கை உறுதியை ஏதாவது அசைத்து பார்த்ததா? ரசூலுல்லாஹ் கொடுத்தனுப்பிய பொருளாதாரம் அசைத்து பார்த்ததா? அவருடைய சொந்த பந்தங்களின் ஆதரவோ அரவணைப்போ அசைத்து பார்த்ததா? சொந்த பந்தங்களினுடைய பாசம் அசைத்து பார்த்ததா? அல்லது தன்னுடைய உயிரை இழக்கப் போகிறோம் என்கிற அச்சமாவது அவருடைய கொள்கையை விட்டு அவரை தடுமாற செய்ததா? இவற்றில் எதுவும் அவருடைய கொள்கை உறுதியை அசைத்து பார்க்க முடியவில்லை. எல்லாமே அவருடைய உறுதிக்கு முன்னால் தோற்றுவிட்டது. பொருளாதாரம் தோற்றுவிட்டது, குடும்ப பாசம் தோற்றுவிட்டது, தன்னுடைய உயிரை இழக்கப் போகிறோமா என்கிற எண்ணம் கூட தோற்றுவிட்டது அந்த நபித்தோழரின் ஈமானிய உறுதிக்கு முன்னால். அந்த அளவு உறுதி இருக்கா நம்மிடத்துல? ஒன்றும் என் தேவையில் நம்முடைய உறுதியை பரிசோதிக்க இது போன்ற சோதனைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம குடும்பத்தாரில் நம்முடைய தாயினுடைய ஒரு சொட்டு கண்ணீர் போதும் உடனே நம்ம கொள்கையில் இழந்துருவோம். ஏன்பா நீ இணை வைக்கிற பெண்ணை திருமணம் செய்தாய்? ஏனப்பா வரதட்சணை வாங்கினாய்? ஏன் இந்த மார்க்கத்திற்கு முரணான காரியத்தில் கலந்து கொண்டாய் என்று பல்வேறு கேள்விகளை கேட்டு பாருங்கள். இல்லங்க, நான் இணைய வைக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். எங்க அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, அதுல மனசு உடைஞ்சு போயிட்டேன். யாரு? ஒரு சொட்டு கண்ணீர், தாயின் ஒரு சொட்டு கண்ணீர் இவனுடைய கொள்கையை பதம் பார்த்து விடுகிறது. ஆனால் எதிரியின் படையிலிருந்து புறப்பட்டு வந்த அம்பு கூட இந்த நபித்தோழரின் கொள்கை உறுதியை பதம் பார்க்கவில்லை. அவருடைய உயிரை பதம் பார்த்திருக்கலாம், அவருடைய உடலை பதம் பார்த்திருக்கலாம். அவர் கொண்டிருந்த ஏகத்துவ கொள்கையை, மன உறுதியை, ஈமானிய வலிமையை ஒருபோதும் பதம் பார்க்கவில்லை. இதுவல்லவா ஈமானிய உறுதி? அந்த உறுதி நம்மிடத்தில் இருந்தால் நாம் செய்கிற இந்த பிரச்சாரத்தில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, அவற்றை கண்டு துவண்டு விட மாட்டோம். இதோ இந்த ஜனாசா பிரச்சனை, இது இங்கே மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு ஊர்களில் அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் உறுதியா இருக்கணும். எப்படிப்பட்ட உறுதி? என்னுடைய நான் ஏற்றுக்கொண்ட இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கிற ஒரு சகோதரன் மரணித்து விட்டால் ஒரு காலத்திலேயும் அவனுடைய சடலத்தை இணை வைப்பாளர்களின் கையில் கொடுக்க மாட்டோம். உலகமே எதிர்த்தாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை கேசுகளை போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதற்காக வேண்டி காலமாக சிறையிலேயே காலத்தை கழிக்க வேண்டி வந்தாலும் பிரச்சனை இல்லை. என் கொள்கையை ஏற்றுக்கொண்ட என் கொள்கை சகோதரனுடைய சடலத்தை இணை வைப்பாளர்கள் கையில தரமாட்டேன். இணை வைப்பாளர்கள் தொலை வைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம். எங்கள் அதிகாரம், எங்கள் மார்க்கம் சொல்லியிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன தௌஹீதை வலியுறுத்தி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் என் கொள்கை சகோதரனை அடக்கம் செய்வோம் என்கிற மன உறுதி இருக்குமே. ஆனால் நம்ம மீது போடப்படுகிற போலி வழக்குகளை கண்டு அஞ்ச மாட்டோம். எதிரிகள் நம்மை தாக்குவதற்காக கையில் எடுக்கிற பொருட்களை பார்த்து பயப்பட மாட்டோம். ஈமானிய உறுதி. எந்த ஆயுதத்தை கண் முன்னே பார்த்தாலும் சரி, அதில் தோட்டாக்களை நிரப்பிய துப்பாக்கிகளா இருந்தாலும் சரி, நம்முடைய கண்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு தயாரித்திருக்கிற சொர்க்கம் மட்டுமே தெரியும், வேற எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட மன வலிமையை பெறுகிற ஈமானிய உறுதி கொண்ட நன்மக்களாக எல்லாம் உள்ள ஏக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாகுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.